இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் மூலம் வசனம் கேட்கின்ற ஆவிக்குரிய விதத்திலே ஆத்மாவிலே விருத்தி அடைகிறோம் என்று சொல்லுகிறேன். நீங்க எல்லாரும் எல்லா விஷயங்களிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விருத்தி அடைந்து கொண்டு பெருகிக் கொண்டே சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் ஜெபம் அதுதாங்க. ஏதோ சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடுவது அல்ல. பாருங்க, உங்களுக்காக ஜெபம் செய்ய, உங்களுடைய குறைகளை திருத்த, உங்களுடைய விசுவாசம் விருத்தி அடையும்படி, கனி கொடுத்து விருத்தி அடையும்படி, ஆவிக்குரிய பலத்தை பெறும்படியாக பரிசுத்த ஆவியின் வல்லமை நீங்க பெறும்படி உங்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். உலக சம்பந்தமான சொத்துகளுக்காகவோ பிரச்சனைகளுக்காக அல்ல, ஆவிக்குரிய விதத்துல பலப்படுகிற நீங்க எல்லாவற்றிலும் குறையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை ஏதாவது உங்க வாழ்க்கையில குறை இருந்தால், தேவை இருந்தால், அதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்தால், அதை குறித்து நம்ம தேவ சமூகத்துல நிச்சயமா வேண்டிக் கொள்ளுவோம். அற்புதமான விடுதலை கொடுத்து சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க.